வீடியோ எடுக்க வேணாமா? அவங்க எடுக்கிறாங்க. சரி, யார் எடுக்கிறது? யார் வேணா எடுங்க. இப்போ ஓகே தான் இது. ஏன்னா இப்போ இது லைனிங் இல்லையா? லைனிங் வந்து மெயின் கிளாத்தை விட ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் உள்ளதான் நிற்கும் லைனிங். ஆமாம், இது டிசி கொடுங்கக்கா. ஏதோ ஒன்று. இப்போ சுற்றளவு வந்து இங்கே 2 இடத்துல வரும். பாடி இந்த இடத்துல ஒரு சுற்றளவு, ஹிப்பு கிட்ட ஒரு சுற்றளவு வரும். நான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது இங்கே உள்ள சுற்றளவு. அவங்களுக்கு வந்து 42 வரும். ஒரு அகலமாக இருப்பாங்க, ஹைட்டாக 42 ஜஸ்ட்டு இருக்காது, 40 தான் இருக்கும். இப்போ நான் எதை எடுப்பேன்னா பெருசாக உள்ளதை தான் எடுக்கணும். ஸோ 42ன்ற ரவுண்டாக இதில் அளக்கும்போது 42 அதை வந்து நான் 4ஆக டிவைட் பண்ணுவேன். அப்போ 4ஆக டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 10.5. இதோட நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 42னா 44ன்னு வச்சுக்குவேன். 44ன்னு வச்சுட்டு அதை டிவைட் பண்ணுவேன் 4ஆல். அப்போ என்ன வரும்னா 11 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 13 வைப்பேன் மொத்தம். மொத்தம் புரியுது அவங்களுக்கு இந்த அளவு எப்படி சொல்கிறேன்னு? எடுத்து பண்ணணும்னா உடம்பு பாடி மெஷர்மெண்ட் எடுத்தால் மொத்த சுற்றளவோட 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். அதை 4ஆக டிவைட் பண்ணிட்டு தையலுக்கு 2 இன்ச்சு விடணும். அது ப்ளவுஸ் மாதிரி. மொத்தமாக 13 வைக்கிறேன் சுற்றளவு. இதே தான் அவங்களோட ஓப்பன் வரைக்கும் வரும். ஹிப்பு வரைக்குமே இதே சுற்றளவு தான் வரும். அதுக்கப்புறமா தான் சுற்றளவு மாறும். 2 இன்ச் வந்து அதே. இது வந்து ட்ரெஸ்ஸோட சுற்றளவு தான். ஆமாக்கா. ஹைட்டு எப்பவுமே 42னா 41 ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கணும். லைனிங் துணினா கம்மியாக வைக்கணும். மெயின் கிளாத்துக்கு என்ன ஹைட்டோ அதே போட்டு விட்றணும். இப்போ என்ன மார்க் பண்ண போகிறேன்னா அவங்களோட ஓப்பன் ஹைட்டு, அந்த ஸ்லிட் ஆரம்பிக்கிற ஹைட் எங்கே வருதுன்னு பார்க்குறேன். 22. பெரியவங்களுக்குலாம் மேக்ஸிமம் 21, 22 வரும். இது இடுப்பு வரையுமா அது? ஆமாம், இங்கேருந்து தான் இந்த ஓப்பன் வரும். ஓப்பன் இது அவங்களோட ஹைட் எவ்வளோன்னா 22. அப்போ இந்த சுற்றளவு ஓப்பன் வரைக்கும் இருக்கிறது. இது வரைக்குமே நமக்கு என்ன வரும்? ஒரே சுற்றளவு. ஆனால் இந்த ஓப்பன் கிட்ட தான் அது ரவுண்டாக, ஐ மீன் கொஞ்சம் அகலமாக போகும். ஷேப்பே எப்படி வரும்னா இப்படி வந்து இப்படி வரும். அந்த கர்வ் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 13 வச்சேன்னா 13 வச்சிடணும். அப்போ இங்கேயும் கம்மியாக வருது. ஹைட்டும் வித்தும் எழுதிக்கோங்க. இது வந்து ஓப்பன் சுற்றளவு. எப்போவுமே ஹிப்பு கிட்ட ஒரு 0.5 தள்ளி வைக்கிறோம். இங்கே வச்சுருக்கேன், இதுதான் கரெக்டான அளவு. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ கழுத்து அகலம் இது ஆட்டோமேட்டிக்காக 2.25 வைக்கணும். நம்ம ப்ளவுஸுக்கு 2.5 வைப்போமா? இதுக்கு எவ்வளோ வைப்போம்னா 2.25. இப்போ ஷோல்டர் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரெடி அளவே 1, 2 இருக்கணும், இல்லை 3 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 இல்லை 4 இப்படி வைப்பேன். ஓகேவா? வந்து 4 இது எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? இப்போ எனக்குன்னா 3 சொன்னீங்க, இப்போ 4. 3 கிடையாது, இது வந்து அப்ராக்சிமேஷன் தான். சேம் ஷோல்டர் வந்து சேம் ப்ளவுஸ். ஆமாம், ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா ரெடிமேட் எல்லாம் தான் இவங்களுக்குலாம் 5 வரும். இந்த மாதிரி சுடிதார் இது வந்து எப்படின்னா இது அவங்க அப்ராக்சிமேட்டாக தான் வைப்பாங்க. இந்த ஷோல்டர் எனக்கு இங்கே இருக்கணும், அப்போ தான் எனக்கு கரெக்டான அளவு இந்த சுடிதாரில். அப்போ இவ்வளோது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நம்ம ரெடிமேட்னால பெருசாக கண்டுக்க மாட்டோம்.
மாட்டோம். அப்போ என்னோட ஷோல்டர் இது எப்படி எடுக்கணும்னா மொத்த ஷோல்டர் அவங்களோட ஷோல்டர் அளக்கணும் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகேவா? இதை டிவைட் பை 2 போட்டுட்டு அந்த அளவை நான் இங்கே போடுவேன். இப்போ மேக்ஸிமம் என்ன வரும், அவங்களாம் விரிஞ்சிருக்கிறாங்க 7 தான் வரும். ஓகேவா? இப்போ எனக்கே நிறையா தான் வரும். இந்த 7ல் கழுத்து அகலம் போக மிச்சது ஷோல்டர். கழுத்து அழகம் எப்பயும் போல 2.25. இதில் பேலன்ஸ் எவ்வளவோ அதுதான் நம்மளோட ஷோல்டர். நான் அதனால் 4 வைக்கிறேன், அவங்களுக்கு 4 வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஆம்கோல் வந்து 7 தான். அவங்க அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ கழுத்தளவு வந்து சுடிதாருக்கு பெரிய சைஸ் எல்லாத்துக்குமே 7 வச்சிருக்கேன். கழுத்தளவு 4 வச்சிருக்கீங்க. இல்ல அவங்களுக்கு தேவையான அளவு. ஆமாம், ஷோல்டர் 4. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒல்லியாக இருக்காங்க ஓரளவுக்கு அப்படின்னா 3.5 வைங்க. அப்போ எனக்கு ரெடி அளவு 2.5 வரும். நீங்களாம் குறுகலாக இருக்கீங்க இல்லையா, ஸோ 3.5 வைக்கலாம். இவங்க அகலமாக இருப்பாங்க. இப்போ எனக்கு அன்னைக்கு 3 வச்சோம். அதான் பாருங்க, ஓகே. இல்லை ஃபேட்டாக இருக்கணும்னா நான் ஃபேட்டில் தானே வருவேன். ஃபேட் கணக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து அகலம் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்கணும். இப்போ இங்கே வந்து 1.5 வச்சு இது எப்பவும் போல ப்ளவுஸ்க்கு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஆம்பூல் இது 4. ஆமாம், இது வந்து 4 வச்சு அவங்க பாடிக்கு 4. இப்போ முன் கழுத்து பின் கழுத்து இவங்க 7 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே நெக் போடுறேன். விரிவான உடம்புனா 4. ரெண்டுத்துக்கும் ஒரே அவங்க பேக்கு ஃப்ரண்ட்டும் ஒன்றா தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம நெக்கு வேணால் டிசைன் மாற்றிக்கலாம். பேக்குக்கு வந்து ரவுண்ட் நெக் வச்சுக்கிறோம் டிஃபால்ட்டாக. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் நெக் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுவும் ஓகே. இப்போ இந்த 13 வந்து இங்கே வரைக்கும் போயிடும். இந்த 0.5 போடுறோம் இல்லையா, அது வந்து கீழே வரைக்குமே நம்ம 13 0.5 எக்ஸ்ட்ரா வச்சு அளவு போட்டுக்கிறோம் சுற்றளவு. இவ்வளோ தான் சுடிதாருன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? சுடிதார் மார்க்கிங் இவ்வளோ தான் சுடிதார் மார்க்கிங். அளவு இல்லை, அளவு இருந்து பண்ணுறதா இல்லை. ஃபஸ்ட்டு அளவுக்கு தானே, 2வது 3வது பார்க்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே தான் ஒரு மெயின் டாஸ்க் வருது. இப்போ இது என்ன பண்ணுது, ஒரே ஷேப்பில் இருக்குது. நம்ம ஹிப்பு கிட்ட ஒரு ஷேப் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம ஆம்கோல்ல இருந்து ஹிப்புக்கு 15 வருதா, அதில் சென்டர் பாயிண்ட் எடுக்கிறோம். பாதி எவ்வளோ வரும், 7.5. கரெக்டா? 7.5க்கு நேராக இப்படி உள் கூடி 1.25 1 எது வேணால் கொடுக்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 1.5 கூட கொடுக்கலாம். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1.25 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருந்து இந்த ஷேப்பை கொடுக்குறேன். சுடிதார் ஷேப் வருதா? அப்படி எனக்கு கையில் வரல அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்கேல் வச்சு இங்கே போட்டுட்டு இதை இங்கே போடணும். ஓகேவா? நம்ம வரும்போது இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துக்கிறோம் ஷார்ப்பாக இல்லாமல். ஓகே, இன்னும் இருந்தால் 1.5. ஆமாம், ஃபேட்டாக இருந்தால் 1 தான் இதில் சுடிதார். இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இதில் வரைஞ்சி விட்ருவோம். ஒன்று இருக்கணும் ஃப்ரண்ட்டில். ஐ மீன் இது 1 ஆஃப். இதில் ஆங்கோலில் நீங்கள் அதை அளந்து வச்சு இது பண்ணிட்டீங்க. ஆம்கோல் வந்து சுடிதாருக்கு 7 தான். 7 தான். 40 மேலே சைஸ் போச்சுன்னா 7 வச்சுருங்க. அதுக்கு கீழே இருக்காங்க 38 36 கையெல்லாம் ஒல்லியாக தான் இருக்குன்னா 6.5 வைக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா சுடிதார் ரொம்ப டைட். வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதானா? கட்டிங் ஆஃப் பண்ணிடுங்க. நான் சொல்கிறேன்
பண்ணி தைக்கலாம். ஆனால் அந்த அளவு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வராதுன்ற ஃபீல். அளவு எடுத்து ஆமாம், இப்படி பண்ணும்போது அதுலேயே நம்ம ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறோம் தனித்தனியாக, அந்த மாதிரி எடுத்து பார்த்து வைக்கலாம். அளவு எடுத்து பண்ணலாம், அதுவுமே பண்ணலாம் தான். அதை விரிச்சு போட்டு இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். இதே நான் ஃப்ரண்ட்டு பேக் வரைஞ்சிருக்கேன். எப்படி கட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஹைட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் இடுப்பளவு எல்லாருக்குமே காமனாக 1 இன்ச்சா? இல்லை இல்லை இல்லை, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு. 1.5. ஒரு சிலருக்கு அந்த இடம் மட்டும் ரொம்ப குறுகலாக போகும். ரொம்ப இன்ச்சு ரொம்ப இந்த இடம் பெருத்துருவாங்க, இது உள்ளே போயிருக்கும். அது அந்த இடத்துலையுமே அளவு எடுக்கணும் தான். இப்போ நான் ஆஸ் அ டெய்லராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாம், அதுலலாம் அளவு எடுத்து சொல்லி கொடுத்தா ஓடி போயிடுவீங்க. எனக்கு கிளாஸே வேணாம், டீச்சராகவே போய்க்கிறேன். டீச்சர் இங்கே இப்போ அவங்க அங்கே ஓடுவாங்க, நாங்கள் இங்கே ஓடுறது. நீங்கள் வீட்டுக்கு ஓடிடுவீங்க. இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இங்கே போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல ஒரு குட்டி நாச் போட்டுக்கிறணும் 4 சேர்த்து. ஏன்னா இங்கேருந்து தான் நான் மடித்து தைக்க போகிறேன்னு எனக்கு அடையாளம். இப்போ நான் எதை கட் பண்ணணும், மேலே உள்ளது தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் குறைஞ்சி கட் பண்ணுவேன். எல்லாமே யோசிச்சு கட் பண்ணணும். ப்ளவுஸ் தான் கஷ்டம், சுடிதார் ஈஸி. ஈஸி தான், ஆனால் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து ப்ளவுஸே பிடிச்சி இது பிடிக்காமல் போயிடுச்சு. இதுதான் மாத கணக்காக போட்டிருக்கேன். இதுதான் ஈஸி. லைனிங்குக்கும் மெயின் துணிக்கும் 1 இன்ச்சு தான் கம்மியாக இதை வைக்கணும். ஆமாங்க்கா. இப்போ நான் பாருங்கள், இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இங்கே மேலே க்ளோஸ்டு இருந்துச்சு, 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த கழுத்து அகலத்தில் ஒரு நாச்சு. ஏன்னா நான் பின்னாடி நெக்கு வரையலை, புரியுதா? அப்போ எனக்கு இதுதான் கழுத்து அகலன்ற அடையாளம். அதுக்கப்புறம் நான் வச்சு வரைஞ்சிக்குவேன். இப்போ இது ஃப்ரண்ட்டு தான் நான் மேலே வரைஞ்சிருக்கேன். ஸோ தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை குறைஞ்சிடுறேன். ஆம்பூல் இப்போ இவங்க நாட்டு கேட்டிருக்காங்களா? நாட்டெலாம் கேட்கல. இப்போ நாட்டு கேட்டால் 3ன்னு சொன்னீங்களே, சேர்த்து தானே சிஸ்டர் ஆர்ட்ஸ் அந்த இது பண்ணுறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்? அந்த இது இந்த மேலே இது கிள்றது அது ஷோல்டர் ஃபிக்ஸிங்காக நம்ம அதுக்காக இல்லை, 4 துணையும் சேர்த்து தானே கட் பண்ணுறீங்க. அது எப்படி இது டிஃப்ரென்ஸ் தெரியும்? நெக்கு வந்து கட் பண்ணிடுவீங்க. நெக்கு வந்து இப்போ நான் எதுக்கு வரைஞ்சிருக்கேன்னா ஒன்லி ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான். பேக்குக்கு வந்து நான் இன்னும் வரையலை. அதனால எனக்கு அடையாளத்துக்காண்டி நாங்கள் போட்டுக்கிட்டேன். இதுதான் கழுத்து அகலம். திரும்ப அளவு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ நாட்டு கேட்டாங்கன்னா இப்போ சொன்னீங்களா 3 வைக்கணும்னு, வரையாததால இது இப்போ பாருங்க, இப்போ எனக்கு தெரியாது, நான் திரும்ப 2.25 அளக்கணும். அதுக்கு பதிலாக ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஹைட்டுமே நான் அதில் வைக்கும் போதே மார்க் பண்ணிடுவேன். இப்படி 7 மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்கேல் கொடுங்க. எங்கே வச்சு அதுவா என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 2.25 கழுத்தும் சரி ஆம்போலும் 7 வந்துடும் மேக்ஸிமம். கழுத்து வந்து நான் அவங்கள அளந்தேன். அளவுதான் கழுத்தோட உயரம் வந்து நான் அவங்க அளந்ததுனால அவங்க 2மே ஒரே நெக் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா வேற வேற நெக்கு வரும். ஒரு சில க்ளோஸ் இப்போ ஒரே நெக் வச்சாங்கன்னா குனிஞ்சா தெரியாது. அது அந்த மாதிரி நம்ம தைக்கணும். பின்னாடி சில பேர் நம்ம கொஞ்சம் இறக்கமாக தான் போடுவாங்க. நானே 9 போடுவேன். இப்போதான் தைக்கிறதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் ஓப்பன் பெருசாக நல்லா இருக்கும், அப்போதான் அழகா இருக்கும். ப்ளவுஸ் மாதிரி தான் வரும் மேக்ஸிமம். இப்போ இதை நான் லைனிங்ல நெக்கை நான் கட் பண்ணிடுவேன். ஓகே, ஃபினிஷ்ட். இப்போ டீசெண்டாக இருக்கணும்னா எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம்? 5 டீசெண்டாக இருக்கணும்னா வைக்காமே இருக்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் 7 9 சொன்னீங்கல்ல, 6 பேக்ல ஃப்ரண்ட்டுமே அது ரெடிமேடு. ரெடிமேடு இது காமனா. இது வந்து எப்படின்னா இது 2.5 அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. 2 3 ஆமாம், இதுவுமே க்ளோஸ்டாக இருக்கு இல்லையா? ரெடிமேட் மோஸ்ட்டாக இப்படி தானே இருக்கு. 2 க்ளோஸ்டாக தானே வரும். அதெல்லாம் வச்சா மனுஷன் போடுவாங்க. நான் ரெடிமேட் போடுவேன். இப்போ இதில் என்ன ஹைலைட்னா, இவன் எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கானோ அவ்வளோதான் நம்ம வைக்க முடியும்.
பேருக்கு அவங்கள அளவு எடுத்துக்கிட்டேன். இதில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்ப்போமா? எது டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேண்ட் தூக்கி டாப். அது பேண்ட்டு. டாப் பார்த்தீங்களா? அப்படியே நெக் வந்து எப்படி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா வரான? சின்னதாக தானே இருக்கும். அதாவது சின்னதாக தான் கொடுத்துருக்கான் பரதீஸ் பையன். என்னன்னா இது அடியில் வரணும், ஓகேவா? இப்போ நான் இப்படி போட்டால் அது அடியில் வரும். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கேன், நெக்க மேலே இங்கே வச்சுட்டு இப்போ பார்டர் என்னால் போட சைடில் கொடுத்துட்டா வெட்டி இப்போ பார்டர் போடணும், தைக்கணும், அட்டாச் பண்ணணும். இவ்வளோ வேலையை எனக்கு வச்சுட்டான். இப்போ இதனால தான் என்ன பண்ணுறோம், டெய்லர்கிட்ட கொடுத்துருவோம். தூக்கி போட்டுறதுனால ஒரு 2 மாதத்துக்கு போட்டு வச்சுட்டேன். ப்ளவுஸ் தான் குட்டியாக இருக்குது, ஹேண்டில் பண்ண ஈஸியாக எனக்கு சல்லையாக இருக்காது வச்சுட்டேன். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வேலை தான். அதுதான் எனக்கு தெரியாது. நினைக்கல யூனிஃபார்ம் தைக்கிறதும் அப்படிதான். சுடிதார் ஆச்சும் தைச்சிருவேன் காசு வேணும்னு. இது என்னது யூனிஃபார்ம்லாம் இப்போ நம்ம வெட்டிட்டோமே, இது என்ன இந்த அங்கே இடத்துல ஓப்பன் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுறது? இது என்ன டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இறக்கி ஆமாம், டீப்பாக தான் போட்டு இருக்கும். இது இந்த மாதிரி வீலுக்கு கொடுத்தாலே டீப்பாக தான் வரும். அப்படியே போட வேண்டியதான். அதான் இந்த மணிக்கு வச்சு போட்டு விட்டுருவேன். நீங்கள் தைக்கும் போது தான் நாங்கள் பார்க்க முடியும். இது காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கு. காம்ப்ளெக்ஸ் டெய்லர் தைச்சுவாங்க. சரி, இப்போது நீங்கள் நாட்டு சொன்னீங்கல்ல, பின்னாடி கழுத்து 3 வைக்கணுன்ட்டு, அது என்ன எங்கே பண்ணணும்? இப்போ நாட்டு வைக்கணும்னா இப்போ அப்புறம் பேனு போகுதுன்னு இங்கே தான் நாட்டு வைப்போம் இந்த இடத்துல. அப்போ 3 சொன்னீங்களே, அது பேக்குக்கு மட்டும் மார்க் 2 பண்ணி இடத்துலையுமே 3 தான். இந்த அளவு வந்து 2.25 வச்சோம்ல, அது 3 வைக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சொல்லுங்க. ஃபோன் போய் ஏற்றிட்டியா, ட்ரான் பண்ணிட்டியா, ஃபோன் முடியாது, ஃபோனில் நெட் இல்லை. வீட்டில் தானே ஒய்ஃபை இருக்கீங்க, நெட்டு வராது, உட்கார அமைதியாக போகும். பண்ணிட்டியா? இது வந்து எங்கே எடுக்கணும்? இது வந்து முதல் மொத்த சுற்றளவு இங்கே எடுக்கணும். எடுத்து இங்கே வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவை 2 டிவைட் பண்ணி. இதுதான் அந்த பிரஸ்ட் அளவு தானே. இது ப்ளவுஸுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இது. இந்த சுற்றளவு மட்டும் 0.5 எக்ஸ்ட்ரா வைக்கணும். கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அவங்க உடம்புலேயே எடுக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்து இப்படி பண்ணுறோம், அந்த அளவு. இது வந்து இடுப்பாண்டு எடுக்கணும், இது நெஞ்சாண்டு எடுக்கணும். புரிஞ்சதா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது தூக்கி போடணும். ஓகே, இது ஒரு கைக்கு வரும்னு வச்சுக்கோங்க. என்ன இது வீடியோ எடுத்தோம்னா நமக்கு புரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் கை இப்போதைக்கு, இதுதான் சென்டர் பாயிண்ட்டு, ஓகேவா? இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், இது இப்படி வச்சு இங்கேருந்து ஒட்டு போடுறோம். ஒட்டு போட்டு இப்படி ஒரு தையல் போட்டுட்டு 1/2 இன்ச்சில் இதை திருப்பி இப்படி ஒரு பரிமாண தையல். அதே தான் இதை இப்படி திருப்பிட்டு இதை இந்த பக்கம் வச்சு இங்கேருந்து ஒட்டு போட்டு இதை இப்படி திருப்பிடும். புரிஞ்சுதா? நம்ம ப்ளவுஸில் வந்து ஒட்டு போடும்போது மேலே இருந்து ஒட்டு போடுவோமா, ஏன்னா இந்த இடம் ஜாயிண்ட் வேணும்னு. இதில் வந்து இன்னொன்று, இப்போ நான் இதில் வந்து அளந்து கேப் ஹைட்லாம் கட் பண்ணல. இப்போ சப்போஸ் நான் கேப் ஹைட் கட் பண்ணால் இவ்வளோ தூரம் எனக்கு போயிடும். ஸோ எனக்கு சின்ன துணியாக இருந்தாலே போதும் தான். நீங்கள் இதை வந்து துணி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இப்படி ஒட்டு போட்டு மட்டும் கொடுங்க, உங்களுக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். இது ஒரு கை. வீட்டில் நீங்கள் அயன் பண்ணலையா? ஏன்? டைமே இல்லை, இருக்கவே இல்லை வீட்டில். அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்போ தைக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுள் வராது இல்லையா? நம்ம இது எவ்வளோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும். இது நல்லா இருக்கு. ஏன்னா இப்படி நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி தெரியுது. மைண்டு கொலாப்ஸ் தான் ஆயிடும். வேணாம், என்னது இது நானா நாளைக்கு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவா. போடுங்க, என்ன பெருசாகவே இல்லை. பொடியை போடுங்க மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க. ஆமாம், ஒட்டு மட்டும் போடுங்க. சின்ன சின்ன ஜாயின் தானே. நான் சொன்னேன் இல்லையா, நூலை போகிறதுக்கு சின்ன சின்னதாக ஈஸியாக தான் இருக்கும்.
ஹைட் எவ்வளோ தூரம் எடுப்பீங்க பேண்ட்டுன்னா? அவ்வளோ தூரம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இது பேண்ட்டு இப்படி தூக்கி போடுவோம். பெட்டெக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பட்டு இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்படி போகும் ஏறும். பேண்ட்டு இப்படி தூக்கிக்கிறோம். இந்த அளவு விட்டிங்கன்னா இங்கே போய் நிற்கும் எனக்கு. அப்போ என்ன பண்ணணும், தரையில் போட்டுடணும். நல்லா ஃப்ரீயாகவே தரையில் போட்டுடணும். போடுங்க, கீழே சைடில் தரையில் போடுங்க. கீழே போடுங்க. எவ்வளோ வருது தரையை வச்சா? 36 வருது தரையில் படு. ஸோ 36 + 3ன்னு எடுக்கணும் நார்மல் பேண்ட்டுக்கு. அந்த 3 இன்ச்சு எதுக்குன்னா கீழே படிச்சு அடிக்கிறோம் இல்லையா, கேன்வாஸ் வச்சு அடிப்போம், கேன்வாஸ் வைக்காமே அடிப்போம். அதுதான் அந்த 3 இன்ச்சு. ஓகேவா? இது வந்து ஹைட்டு. இப்போ வந்து சுற்றளவு என்ன பண்ணுவோம்னா அகலமான ஏரியா இருக்கும் 44. இன்னுமே ஒரு சில தொப்பை பெருசாக இருக்கும்போது அங்கே வச்சு எடுப்போம். இது வந்து நாடா போடுற பேண்ட்டுக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஏன்னா நாடான்றதுனால அது சுருக்கும் போது கரெக்டாக அங்கே போய் இங்கே ஃபிட் ஆயிடும். நமக்கு இங்கே பேண்ட் ஏறணுன்றதுக்காண்டி நான் கரெக்டாக அகலமான ஏரியாவில் வச்சு சுற்றளவு எடுத்துக்கிறேன். இது ஒன்று. இந்த சீட்டட் ஏரியான்னு சொல்லுவோம். சீட்டட்னா இங்கே அண்டர் த ஏரியா தான் சீட்டு. இங்கே வர்றது பட்டின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோன்னா நமக்கு அந்த தெரியல, நார்மல் பேண்ட்டில் இங்கே ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டு இந்த அளவுக்கு நமக்கு வரும். அதாவது என்னோட கவர் இந்த ஏரியா வரைக்குமே இந்த பார்ட்டிஷன் வரும். ஸோ அது வந்து 10 இன்ச்சா 8 இன்ச்சா அதெல்லாம் இருக்குது. ஸோ சைஸ் ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே 8.5 9 இருக்கலாம். சில பேர் 8 வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பெரியவங்களுக்குலாம் 10 9.5 போதும் ப்ளஸ் சைஸுக்கு. ஏன்னா அங்கே போய் அது கவர் ஆகிற ஏரியா. இதை நம்ம கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டில் எடுக்க முடியாது, அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம போடுவோம், இல்லை அளவு பேண்ட் வச்சு போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த சீட்டட் ஏரியா, அதாவது இந்த இடம் அண்டர் த டைஸ் கிட்ட என்ன ஆகும்னா பி ஷேப்பில் வரும். அந்த ஏரியா நமக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் அது பேர் இது நாச்சுன்னு சொல்லுவோம், க்ராச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஏரியா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கஸ்டமர் பேண்ட் போட முடியும். நீங்கள் அதை கம்மியாக வச்சுட்டிங்கன்னா இங்கே போய் சொருகிக்கிறோம், இல்லை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா நடக்கையில் போய் சொருகிக்கிறோம். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம பேண்ட் போடல. ஸோ அதுவுமே சைஸை பொறுத்து வச்சு தான் நம்ம எடுப்போம். அதுவுமே ஈஸி பேண்ட் நான் சொல்கிறேன் இப்போ அது எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த அளவு எடுப்போம். எனக்கு ஆள்கிட்ட இது மேக்ஸிமம் 6 + 1 7ன்னு இருக்கும். அந்த 1 இன்ச்சு வந்து உள்ள அளவுக்கு 6 தான் வரும். இல்லை எனக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிறோங்க, காலை வச்சுட்டு இந்த இடம் இருக்குல்ல இங்கேருந்து இப்படி வச்சு எடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ வரும் 12. அப்போ 6.5 வருதா? 6.5 கூட 2.5 6.25 வரும். அதுலேருந்து +1 இன்ச்சு. இதுதான் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இங்கே போடுறதுக்கான அளவு. எப்பவுமே இப்படி தான் எடுக்கணும். இது ஒன்று. இது வந்து நார்மல் பேண்ட்டுக்கான அளவு முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு எப்படி எடுப்போம்னா டைஸில் ஒரு அளவு எடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் நம்ம எங்கேயுமே கட்டிங் கொடுக்குறதில்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும், எடுக்க மாட்டோம். அப்புறம் நம்ம காலிலலாம் ஒரு சிலருக்கு டைஸ்லாம் பெருசாக இருக்கும், முட்டியெல்லாம் மடக்கிறப்ப துணி கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலை இப்படி வச்சுட்டு டைஸில் ஒரு அளவு எடுக்கணும், இங்கே ஒரு சுற்றளவு எடுக்கணும், கீழே அதே மாதிரி தான் அந்த இது எடுக்கணும். அவ்வளோதான். இதில் அளவு இதுதான். இதை வந்து ஈஸி தான், இது நான் சொல்லித்தரேன் அப்புறமா. நார்மல் பேண்ட்டு கற்றுக்கிட்டு பண்ணலாம். ஓரளவுக்கு பேசிக்காக அளவு எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சா, எந்தெந்த அளவு எவ்வளோ எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குல்ல. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வரும் அதிகமும் அதுவும் எடுக்கணும், இந்த ஏரியாவும் எடுக்கணும். ஏன்னா இங்கே தான் நான் வந்து பேண்ட் போட போகிறேன். இங்கே எனக்கு க்ரிப்பாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. நான் இந்த அளவு இங்கே வச்சா என்ன ஆகும், லூஸாக இருக்கும். அப்போ இங்கே நான் எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா 39. ஆனால் நான் எலாஸ்டிக் தான் போடணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 6 இன்ச்சு கம்மி பண்ணணும். 6 இன்ச்சு கம்மி பண்ணி எலாஸ்டிக் கட் பண்ணுவேன். அப்போ 33ன்னு கட் பண்ணுவேன். 33 கட் பண்ணி ஏன்னா அப்போ தான் இங்கே வந்து க்ரிப்பாக வந்து நிற்கும், இல்லைன்னா நான் லூஸ் ஆகும் விழுதும். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. போடுறோம்ல நடுவில், அது 1 இன்ச்சில் இருந்து அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வைக்கணும்ல, அதுவெல்லாம் வளைச்சு கொண்டு போகணுமா? அது நான் இங்கே வர ஃபஸ்ட்டு போட்டு வாயில் போன்ட்டாங்க போல். வண்டி 5 நிமிஷம் நிற்கும், அதுக்கு மீறி 1 செகண்ட் கூட நிற்காது.
ரோட்ல நிக்க மாட்டாங்க. சரி வேணாம்ப்பா. பாய்க்கா. மார்னிங் ஆமாங்க்கா. 10க்கே வந்துடலாமாப்பா? உங்களுக்கு மார்னிங் ஓகே தானே? ஓகே தான் பாட்டி. மார்னிங் தான் நல்லா இருக்கு. சரி, நான் வந்து உங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு போகிறேன். மேக்ஸிமம் தம்பி இருக்கான், வந்துடுவான். 2 சாவி இருக்கு என்கிட்ட. நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணுங்க. 10 மணிக்கு வந்துருங்க டான்னு. யாரையும் கேட்க தேவையில்லை. நீங்கள் இருக்கீங்க இல்லையா, 2 பேரும் ஃபோன் பண்ணிக்கோங்க. அம்மாக்கு நான் கால் பண்றேன். பண்ணிட்டு 2 பேரும் வந்து இங்கே உட்காந்து பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் நம்ம 10:15 கூட வரலாம். 4 மணி நேரம் இந்த ஐயூக்கு கட்டி கொடுக்குறோம். அதுக்குலாம் வந்துடும். சரி வேணும். 4 மாசம் சும்மாவே எனக்கு முக்கால்வாசி வேணும். சும்மாவே இல்லை, நான் சும்மா இருக்கேன். இப்போ கொஞ்சமாக குட்டி குட்டியாக இந்த தையலை டச் பண்ணாமல் போடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இது மேலேயே படிமான தையல் போடுறேன். ஏன்னா இது நான் உள்ளே திருப்பணும். அதுக்காக இதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல். நமக்கு அந்த நீடில் தான் ஃபோக்கஸாக இருக்கணும். இதுதான் இன்னும் நான் பிரித்து பண்ணும்போது தான் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ஈஸி தான் எல்லாமே. நம்ம அனலைஸ் பண்ணுற வரைக்கும் தான். என்னன்றது தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக அதில் தையல் இருக்கா? இப்போ கொஞ்சமாக மடிச்சுட்டு மொத்தமாக எச்சு தையல் போடணும். இதை ஃபாஸ்ட்டாக தைச்சி பழகிட்டு ஸ்லோவாக தைச்சா கை நடுங்குது.